ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜைன். நாங்கள் இன்றைக்கி ஒரு கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு மாணவன் தான் சம்மந்தப்படுறான். அந்த மாணவன் வந்து பாடசாலைக்கு வர இயலா, எனக்கு ஸ்கூலுக்கே போக இயலா என்று அடம் பிடிச்சு வீட்டிலேயே இருக்க ஒரு மாணவன். இந்த மாணவன் ஏன் இப்படி பாடசாலைக்கு போக முடியாது என்று சொல்வதற்கான காரணங்கள் என்ன, அந்த காரணங்களை நாங்கள் எப்படி இல்லாமலாக்கி அந்த மாணவனை மீண்டும் பாடசாலைக்கு கொண்டு வந்த அப்படின்ற அந்த டிஸ்கஷனை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கேஸ் எடுத்து நாங்கள் விசாரிக்கிற நேரம் அவரோட தந்தையை பார்க்க போனால், அவரோட தந்தை வந்து ப்ரைவேட்டில் வேலை செய்கிற ஒருத்தர், ப்ரைவேட் கம்பெனி ஒன்றில். அவர் காலையில் 7 o'clock வீட்டிலேருந்து போகிறாரு, திரும்ப வார நேரம் 8-9 மணி ஆகுது. அப்படி வந்தாலுமே வீட்டில் ஃபோனோடையும் ஆஃபீஸ் வேலைகளோடையும் தான் அவர் வீட்டில் இருக்கார். ஸோ இந்த டிஸ்கஷனில் எங்களுக்கு விளங்கினது, தந்தைக்கும் அந்த மாணவனுக்கும் இடையில எந்த விதமான தொடர்புமே இல்லை, பேச்சுவார்த்தைகளே இல்லாத ஒரு நிலை தான் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த தாய் எடுத்து பார்க்குற நேரம் முழுக்க வீட்டு வேலைகளில் ஈடுபடுற ஒரு தாயாகவும், அந்த விஷயங்களை சரியான முறையில் மேனேஜ் பண்ண இடர்படுற ஒரு தாயாகவும் காணப்படுறா. ஸோ மகண்ட விஷயமாக இன்னொரு டிஸ்கஷன் வந்தாலும், அதாவது பிள்ளையோட ஸ்கூல் மீட்டிங் ஆகட்டும், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது மீட்டிங்க்கு பிள்ளையோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு அனுப்பினாலும் கூட அதை பற்றி அந்த தந்தை கிட்ட பேச போகிற நேரம் தாயும் தந்தையும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சண்டை பிடிக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் காணப்படுது. இது வந்து தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு விடயமாக அந்த வீட்டில் காணப்படுது. இப்படி நடக்கிற நேரம் அந்த மாணவன் யோசிக்கிறான், தான் சம்பந்தமாக இனி எந்த விஷயமுமே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னால் அது தனது தாய்க்கும் தந்தைக்கும் இடையில பிரச்சனையை தான் தோற்றுவிக்குது, இதனால அவங்க சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு பிள்ளை வராரு. ஸோ அவரோட பர்சனல் லைஃப்ல எந்த விஷயத்துலையும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது. அப்போ அதில் ஒரு முடிவாகத்தான் மாணவன் என்ன செய்கிறான், இன்னும் ஸ்கூலுக்கெல்லாம் போக தேவையில்ல, பேசாமல் வீட்டிலேயே இருந்துருவோம், அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸை வர சொல்ல மாட்டாங்க, ஸோ அந்த விஷயமா நான் பேரண்ட்ஸை சொல்ல தேவையில்லை, ஸோ சண்டை வராது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. இதுதான் அந்த மாணவன் பாடசாலைக்கு வராமல் இருக்க காரணமாக சொல்லப்படுது. ஸோ இங்கே நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதாவது மாணவனுக்கு உண்மையாக எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் வந்து பாடசாலைக்கு இன்ட்ரெஸ்டாக வந்து கொண்டிருந்த ஒரு பாய் தான். பட் இந்த பேரண்ட்ஸ்ட சர்ச்சையால தான் அவன் பாடசாலை வராமல் இருக்கிறதுக்கான காரணமாக அமையுது. ஸோ இங்கே நாங்கள் பேரண்ட்ஸ்ட அந்த நிலையை தான் சரி பண்ணணும். பேரண்ட்ஸ்ட அந்த பிரச்சனையை சரி பண்ணினா நிச்சயம் மாணவன் பாடசாலைக்கு வார நிலையங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த குடும்பத்தில் காணப்படுற பிரச்சனைகளாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது, முதலாவது எமோஷனல் நெக்லெக்ட். அந்த வீட்டில் காணப்படுற யாருடையுமே உணர்வுகள் சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளப்படலை, அதை பற்றி பேசப்படலை. அடுத்தது கம்யூனிகேஷனே இல்லை, சரியான முறையில் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷனை மேற்கொள்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு டைமிங் அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அவங்களோட கருத்துக்களை அவங்களுக்கு சரியான முறையில் வெளிப்படுத்த சந்தர்ப்பங்களே இல்லாத ஒரு குடும்ப நிலை தான் அங்கே காணப்படுது. இந்த மாதிரியான செயற்பாடுகளால் அந்த மாணவன் தனக்கான ஒரு பர்சன் வீட்டில் இல்லை, தண்ட எமோஷன்ஸை சொல்கிறதுக்கோ தண்ட நிலைப்பாடை தெளிவுபடுத்துறதுக்கோ அந்த வீட்டில் ஒருத்தரும் இல்லைன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு உள்ளாகிறார். அப்போ இப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு நாங்கள் பார்த்தோம்னா, அந்த குடும்பத்திட முக்கியமான பிரச்சனையாக காணப்படுறது இந்த கம்யூனிகேஷன். ஸோ இந்த பேசுதல் முறையை ஒரு டைமிங்கில் அந்த பெற்றோரும் பிள்ளையும் உட்கார்ந்து அந்த நாளுக்குரிய விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸை உட்கார்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதை ஒரு ஃபேமிலி ரூலாக எங்களுக்கு கொண்டு வந்து தொடர்ச்சியாக அந்த டைமிங்கில் அவங்க பேசணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கினா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் நிலையுமே மெதுவாக குறையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது. அடுத்தது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மிச்சமுமே லோ லெவலில் தான் காணப்படுது. ஸோ அந்த
அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ள இருக்க லவ்வை டெவலப் பண்றதுக்கான நடவடிக்கையில நாங்க மேற்கொள்ளணும். உதாரணமா அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களோட கனெக்ஷனை கூட்டுறதுக்கான செயற்பாடுகள் என்னென்ன அவங்க கவனத்திற்கொண்டு அந்த செயற்பாடுகள்ல கூடுதலாக அவங்க ஈடுபடுற ஒரு நிலையை நாங்கள் கட்டாயம் ஏற்படுத்தி கொள்ளணும். அதுக்கு உதாரணம் சொல்ல போனா அவங்க தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்களோட கனெக்ஷனை கூட்டிக் கொள்றது, அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்களை ஒழுங்காக கன்வே பண்ற முறைகளை கற்றுக்கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு ஈடுபட முடியுமாக இருக்கும். அடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை தான் அந்த பிள்ளைக்கு இது ஓண்ட தவறு இல்லை, இது உங்களோட ஃபேமிலியால உங்களோட பேரண்ட்ஸ பிரச்சனையால நீங்க முகம் கொடுக்குற ஒரு இஷ்யூன்றதை பிள்ளைக்கு சரியான முறையில நாங்க விளங்கப்படுத்தணும். ஏன்னா அவரு தான் இதுக்கெல்லாம் காரணம் என்ற ஒரு நிலையை தான் காணப்படுறாரு. ஸோ அந்த நிலையிலிருந்து அந்த மாணவனை நாங்க கட்டாயம் வெளியே கொண்டு வர்ற தேவை எங்களுக்கு காணப்படுது. ஸோ இந்த ஒட்டுமொத்த கேஸ்ல நாங்க வார கன்க்ளூஷன் தான், அந்த மாதிரி எங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை தீர்க்க முடியுமாக இருந்தால் நாங்களே அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இன்கேஸ் எங்களுக்கு இதை செஞ்சு பார்த்தும் இதுல என்ன பிரச்சனை இல்லாட்டி இதுல என்ன சரியான இஷ்யூ என்று ஐடென்டிஃபை பண்ண முடியாட்டி கட்டாயம் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நீங்க நாடணும். ஏன்னு சொன்னா சரியான காரணங்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணாதான் அதற்கான கைடன்ஸை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம், அதற்கான சொல்யூஷனை நாங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இங்கே ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் என்றது மிச்சம் முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. எங்களால் அதை செய்ய இயலாட்டி அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்ய முடியுமான ஒருத்தர்கிட்ட நாங்கள் கவுன்சிலிங் எடுக்க போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை ஒரு குற்றமாக கருதாம, இந்த கவுன்சிலிங் எடுக்கிறது ஒரு குற்றமாக கருதாம, தனக்கு தேவை இருந்தால் நிச்சயமாக ஒரு பொருத்தமான கவுன்சிலரை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஃபிசிக்கலாக அவங்கள போய் மீட் பண்ணி செஷன் செய்கிறது மிகவும் பொருத்தமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.